I need you to fight one last time. ஹலோ மக்களே, Stranger Things சீசன் 5 ஃபினாலே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். Stranger Things 5 சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் 1ல் இருந்து ஸ்லோவாக பில்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வேர்ல்டே பில்ட் பண்ணி சீசன் 5ல் நிறைய ட்விஸ்ட்டை வச்சு கடைசியில் ஃபினாலேவோட இந்த ஒரு பெரிய லெகசியை முடிச்சிட்டாங்க. ஸோ Stranger Things இஸ் ஃபைனலி ஓவர். ஃபினாலே எப்படி இருக்குது அப்படின்ற என்னோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க என்னுடைய சப்ஜெக்டிவ் ஒப்பீனியனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த விதத்துலையுமே இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த ஃபினாலே பார்த்து முடிச்ச பிறகு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஓப்பனிங் வித் எபிசோட் 7ல் எண்டிங்கில் எப்படி முடிச்சாங்களோ அப்படியே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்து அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறாங்க. இனிஷியலாக என்ன பிளானாக இருந்துச்சு அப்படின்னா, அபிஸ் வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கு, அதாவது டைமென்ஷன் எக்ஸ் வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கு எர்த்தை நோக்கி. அண்ட் அப்சைட் டவுன் வந்து ஒரு வார்ம் ஹோல் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம எர்த்தையும் டைமென்ஷன் எக்ஸ் அதாவது அபிஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் தான் அந்த அப்சைட் டவுன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே இருக்க ஸ்குவாக் டவரில் இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய டவர் மேலே ஏறி நின்று அந்த ஸ்குவாக் டவரை எப்படியாவது கரெக்டாக அந்த அபிஸ்குள்ளே நுழைச்சு நம்ம எல்லுக்கு வந்து நம்ம வெக்னா கூட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்தப்போ வெக்னா கூட கனெக்ட் பண்ணி வெக்னாவை டிஃபீட் பண்ணி அந்த அபிஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதான் இனிஷியலாக பிளானாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. பின்னாடியே மிலிட்ரியும் துரத்திக்கிட்டே உள்ளே போயிட்டாங்க. டவரும் இருக்குது. டவர்லேருந்து அந்த அபிஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அபிஸ் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பசங்களையுமே வெக்னா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய கிராஷை ஸ்டார்ட் பண்ணிட்டான் வெக்னா ஹென்றி. ஸோ உள்ளே வந்துகிட்டு இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குல்ல, அது கரெக்டாக ஸ்குவாக் டவரில் லைன் ஆகாமல் லைட்டாக தள்ளி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தது மொத்தமாக 30 செகண்ட்ஸ் தான் அந்த மொத்தமாக நொறுங்கிறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் டஸ்டின் வந்து ஹாப்பர்கிட்ட சொல்ல, ஹாப்பர் வந்து எல்லுக்கிட்ட சொல்ல, எல்லு வந்து நம்ம வெக்னா கூட கனெக்ட் பண்ணி நம்ம மேக்ஸியம் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு கைடாக எல்லாரையுமே உள்ளே கூட்டிகிட்டு போய் பசங்க எல்லாருக்குமே ஹென்றி தான் உண்மையான மான்ஸ்டர், மேக்ஸ் கிடையாது அப்படின்றத புரிய வச்சு எல்லாருமே கேவுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் கேவுக்குள்ளே தான் வெக்னாவால் வர முடியாது, அதாவது ஹென்ரியால் வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு பேட் மெமரி இருக்குது. ஸோ வெக்னாக்கும் எல்லுக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வெக்னா வந்து எல்லோட மைண்டை பார்த்து அந்த பசங்க எல்லாருமே இவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹாப்பருக்கு வந்திருப்பார். ஸோ ஹாப்பரோட மைண்டை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து எபிசோட் 7ல் 8 வந்து ஒரு மட்டமான பிளான் ஒன்று போட்டிருப்பா. என்னென்னா எல்லும் கூடவே செத்துணும் அப்படி. அது மட்டமான பிளான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் உண்மையாக நடக்க வேண்டியது. ஏன்னா இப்போ எல் செத்த தான் அந்த சர்க்கிள் முடியும். அந்த டாக்டர் பிரெனர் ஆரம்பித்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடியணும் அப்படின்னா, மொத்தமாக முடியணும் அப்படின்னா எல்ஸ் ஆகணும். ஏன்னா எல்லுக்கிட்ட தான் ஹென்ரிக்கு அடுத்ததாக ஹென்ரியோட பவர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து எல்லுக்கிட்ட தான். ஸோ எல்லை வச்சு எல்லோட பிளட்டை வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னால பண்ணி திரும்பியும் அந்த சைக்கிளை திரும்பி கண்டினியூ பண்ண முடியும். ஸோ எல்ஸ் ஆகிறப்ப அந்த சைக்கிள் மொத்தமாக முடிஞ்சிடும். இட்ஸ் அ குட் திங் தான். 8 சொன்னது ஒரு நல்ல பிளான் தான். பட் ஹாப்பர் அதுக்கு ஒரு கவுண்டர் பிளானும் சொல்லியிருப்பார். 11 வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ட்ராமாவை பார்த்துருக்கா. அவங்க அப்பாவை இழந்திருக்கா, அவங்க அம்மா கண் முன்னாடி இறந்து போயிருக்காங்க, அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா, மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கா. ஸோ இனிமேல் நீ வாழ போகிற வாழ்க்கை வந்து நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அதை கொடுக்க தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு நியர்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். கண்ணில் தண்ணிலாம் ஊற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ண நிலமையில் அவங்களும் ஓகே சொல்லிட்டு எல்லும் ஓகே சொல்லிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க, அதாவது அபிஸ்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சீன் நடக்கும். நம்ம ஸ்டீவ் வந்து கீழே விழ போவார். ஸோ அதை தான் நம்ம டஃபா பிரதர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஜிம்மி ஃபேலன் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள்லேருந்து தட்டி விடுற சீன் இருக்குல்ல, ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பெரிய டவர் அந்த ஹைட் வந்து கீழே விழ போவார். பிளாக் கட் போட்டு கட் பண்ணால் ஒரு கை வந்து பிடிச்சிரும். நான் டஸ்டின் தான் பிடிக்கிறாருன்னு நினச்சேன், பார்த்தா ஜானத்தன். ஒரு செம்ம டச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹாலிக்கே வந்து இப்போ தெரியும், அவங்க எல்லாருமே கேவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹென்ரியால் கேவுக்குள்ளே போக முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே சேஃப் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹாப்பர் வந்து இந்த மாதிரி டைலாக் சொல்லுவார், யூ டிசர்வ் டு லிவ் அப்படின்ற மாதிரி. நீ வந்து ஜாயை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீ டிசர்வ், நீ வாழணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, ப்ராமிஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே, அதாவது அபிஸும் ஸ்டாப் ஆயிரும். வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணி அடித்து முடிச்ச பிறகு அந்த பசங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்ட பிறகு அந்த கிராஷ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் பண்ண பிறகு இவங்க எல்லாருமே அந்த அபிஸ்குள்ளே போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான்சி உள்ளே போவா. செம மாசாக உள்ளே போயிட்டு ஒரு கன்னோட எல்லாருமே உள்ளே கூப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த வெக்னா இருக்க அந்த ஒரிஜினல் பாடி இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஹென்றி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கேவுக்குள்ளே அவரோட ஃபியரை ஓவர் கம் பண்ணிடுவார். எபிசோட் 7ல் என்ன ஆகும் அப்படின்னா, வில் அவரோட ஃபியரை ஓவர் கம் பண்ணி அவர் உண்மையாகவே அவரோட அந்த செக்ஷுவாலிட்டி என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிடுவார். இந்த எபிசோடில் ஃபினாலேயில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹென்றி அவரோட அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி கேவுக்குள்ளே போயிடுவார். என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய அந்த பேட் மெமரி என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசாக இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர், அவர் பிரெனரோட அப்பா அப்படின்னு நிறைய தியரி இருக்குது, பட் ஃபுல்லாக யார் அப்படின்னு ரிவீல் பண்ணல. அவர் ஒரு சூட் கேஸை கையில் வச்சிருக்காரு. அவரை நோக்கி இவர் போகும்பொழுது அவர் இவரை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அதனால இவர் அந்த கல்லை, அதாவது ஹென்றி வந்து ஒரு மிகப்பெரிய கல் எடுத்து அவரை கொண்டுட்டு அவர் கையில் அந்த சூட் கேஸ் ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு கல் இருக்குது, அது டைமென்ஷன் எக்ஸ்லேருந்து வந்த கல். ஸோ அந்த கல் இவர் கையில் எடுக்கும்பொழுது அந்த கல்லுலேருந்து பவர்ஸ் இவருக்குள்ளே போய் இவருக்கு அந்த பவர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது எல்லாமே மைண்ட் ஃப்ளேயர் கிட்டேருந்து இவர்கிட்ட வந்த பவர்ஸ் தான். எப்படி வெக்னா நம்ம வில்ல ஒரு வெசலாக எடுத்தனோ அதே மாதிரி மைண்ட் ஃப்ளேயர் நம்ம வெக்னாவை ஒரு வெசலாக எடுத்து அபிஸ்
ஸ்பேஸையும் எர்த்தையும் ஒன்றா கிராஷ் பண்ணி மொத்த ஹியூமனிட்டி அழிக்கணும் அப்படின்றத அதோட பிளானாக இருந்துச்சு. அந்த மைண்ட் ஃப்ளேயரோட அந்த உலகத்தை மொத்தமாக பரப்பணும் அப்படின்றத மைண்ட் ஃப்ளேயரோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வெக்னாவை யூஸ் பண்ணிட்டான். அண்ட் வெக்னாக்கு அது நல்லாவே தெரியும், ஹென்ரிக்கு நல்லாவே தெரியும் அவன் மைண்ட் ஃப்ளேயர் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ட் அவன் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான், மைண்ட் ஃப்ளேயருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான். ஸோ ஹென்ரி வாஸ் நாட் அ குட் மேன். அவன் வந்து மைண்ட் ஃப்ளேயரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரியும், மைண்ட் ஃப்ளேயர் என்ன மோட்டிவ் அப்படின்னு தெரியும், தெரிஞ்சு தான் அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே அபிஸ்குள்ளே போன பிறகு நம்ம 11 அதுக்கப்புறம் அபிஸ்குள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே போயிட்டு வெக்னா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மைண்ட் ஃப்ளேயரோட அந்த ஃபுல் பாடி ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு ஸ்பைடர் மாதிரி எபிசோட் 7ல் காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பைடர் அப்படியே சமன் பண்ணி விட்டுருவார் வெக்னா. சப்போஸ் அது மைண்ட் ஃப்ளேயராக இருக்கும் பட்சத்தில். இது வரைக்கும் இந்த எபிசோடில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. மைண்ட் ஃப்ளேயர் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்த பிறகு அடுத்த 10 நிமிஷத்தில் எபிசோட் முடிஞ்சு போயிடுச்சுங்க. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. இது வரைக்கும் அதாவது ஹாலியை வந்து நம்ம ஹென்ரி பிடிச்சிருவார், காலை டேரக்ட் காப்பாற்றிடுவார், நம்ம ஸ்டீவ ஜானதன் காப்பாற்றுவார், நான்சி எல்லாருமே உள்ளே போவாங்க, வெக்னருக்கு அந்த ஒரிஜினல் இடத்துக்கு போயிடுவாங்க, நம்ம 11 அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அண்ட் 8 வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேப்லேயே இறந்துருவாங்க, அதில் சுட்டுருவாங்க. ஸோ அதனால் 8 வந்து இறந்துடும். அதுக்கப்புறமா அபிஸ்குள்ளே நம்ம 11 போன பிறகு ஹென்ரி கூட அதாவது வெக்னா கூட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து நம்ம வில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வில்லும் நம்ம 11 கூட சேர்ந்து வெக்னாவை கொண்டுருவார். அண்ட் வெக்னாவை கொல்லணும் அப்படின்னா வெளியே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயரையும் இவங்க சமாளிக்கணும். அதாவது நான்சி அண்ட் டீம் வந்து மைண்ட் ஃப்ளேயரும் சமாளிக்கணும். ஸோ மைண்ட் ஃப்ளேயர் அடித்தா ஹெல்லுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த அதே தான் சீசன் 4ல் பிகி பேக்கில் என்ன நடந்துச்சோ அதே தான். எப்படி நம்ம ஹாப்பர் வந்து ரஷ்யாவில் இருக்க அந்த டெமோகாகன்ஸ் கூட சண்டை போடும்போது இங்கே வெக்னா வீக் ஆனாரோ, அதே மாதிரி வெளியே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயர் கூட சண்டை போட்டால் உள்ள வெக்னா வீக் ஆவார். ஸோ அந்த பிளானை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த மைண்ட் ஃப்ளேயரை அடிப்பாங்க. ஸோ அடித்து முடிச்சிட்ட பிறகு நெருப்பை போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்ட பிறகு உள்ளே இருக்க அந்த வெக்னாவை அசால்ட்டாக நம்ம எள்ளும் தலைவன் வில்லும் சேர்ந்து 2 பேரும் முடிச்சிருவாங்க வெக்னாவை. ஸோ வெக்னாவை முடிச்சு அந்த இதுக்குள்ளே ஷார்ப்பான விஷயத்துக்குள்ளே தள்ளின பிறகு எல்லா பசங்களோட வாயிலிருந்தும் அந்த இதுவை எடுத்துட்டு எல்லாருமே திரும்பியும் பேக் டு அந்த மெமரிக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த மைண்ட் ஃப்ளேயர் அதோடைய அந்த பாடியை ஃபுல்லாக எடுக்கிற வரைக்கும் இட் வாஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப பக்காவான ஒரு ஃபினாலேவே இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. வெக்னா செம பவர்ஃபுல். வெக்னாவை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் மைண்ட் ஃப்ளேயர். ஏன்னா மைண்ட் ஃப்ளேயர் தான் நம்ம வெக்னாவை கண்ட்ரோலே பண்ணுறது. ஸோ அப்போ மைண்ட் ஃப்ளேயர் எந்தளவுக்கு ஒரு பெரிய நபராக இருக்கணும். ஸோ மைண்ட் ஃப்ளேயர் இருப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான் நடந்திருக்கணும். அண்ட் அசால்ட்டாக அவங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ ஈஸியாக மைண்ட் ஃப்ளேயர் அடிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சதே ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அசால்ட்டாக முடிச்ச மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். சீசன் 4 எடுத்தீங்களே, சீசன் 4ஓட எண்டிங் ஃபினாலே லாஸ்ட் எபிசோடு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் போகும். வெக்னா யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆஃப் பிளான் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய புரியாத விஷயங்கள், நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பட் சீசன் 5ல் பிளான் என்ன போட்டாங்களோ அதே பிளானை அப்படியே நடத்திட்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு மாற்றமே நடந்திருக்காது. ரொம்ப ஈஸியாகவே வெக்னா முடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். ரொம்ப அசால்ட்டாக ஒரு மாதிரி அசால்ட்டாக ஈஸியாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல் அதான் எனக்கு இருக்குது. ஒருவேளை நான் ரொம்ப எதிர்பார்த்துறேனா அப்படின்னு எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. பட் அந்த மைண்ட் ஃப்ளேயர் அந்த மான்ஸ்டர் ஃபார்மை எடுக்கிற வரைக்கும் இட் வாஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக ஜஸ்ட் 40 மினிட்ஸ் இருக்கும். இந்த 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெக்னா காலி, அபிஸ் காலி, மைண்ட் ஃப்ளேயர் காலி, அண்ட் இதையும் வெடிக்க வச்சுருவாங்க. அண்ட் வெடிக்க வச்சிட்ட பிறகு இவங்க எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் வந்த பிறகு மிலிட்ரி அவங்களை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல எல்லை காணும். என்னடா எல்லை காணும்னு பார்த்தா அவங்க திடீர்னு பார்த்தா அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்சைட் டவுனுக்குள்ளே நின்றுக்கிட்டு நான் இதை முடிச்சாகணும் அப்படின்னு மைக் கிட்ட சொல்கிறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி முடிச்சாகணும். பட் ஹாப்பர் ஒரு நல்ல பிளானை சொல்கிறாரு, அண்ட் மைக்கும் ஒரு நல்ல பிளானை சொல்கிறாரு. ஈஸிலி இவங்க எல்லாருமே பிளாட் ஆரம்பிச்சு தான் ஈஸியாக தப்பிக்கலாம். மிலிட்ரி கிட்ட தப்பிக்கிறதுனும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே வெளிநாட்டுக்கோ இல்லை வேறு ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு மைக் சொல்லியிருப்பாரு. ஹாப்பர் எந்த நிலைமையாக இருந்தாலும் அவர் 11 காப்பாற்றிருப்பார். அண்ட் 11 டிசர்வ் டு என்ஜாய் சம் ஜாய். அவள் இத்தனை காலம் கஷ்டப்பட்டா, திரும்பியும் செத்துறது வந்து ஒரு நல்ல எண்டிங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அவள் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு நல்ல எண்டிங். மிலிட்ரிக்கு அவளுடைய பாடியிலேருந்து பிளட்டு தேவை. ஸோ அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு செத்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கையில் மாட்டக்கூடாது அப்படின்னு அவள் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவா. அது ஒரு நல்ல எண்டிங் மாதிரி எனக்கு தெரியல. வெக்னாவை விட டாக்டர் கே வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா அப்படின்னு எனக்கு புரியல. ஹாப்பர் சொல்லியிருப்பார் இட்ஸ் அன் அனதர் டே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எஸ், எக்ஸாக்ட்லி. அது வந்து இன்னொரு நாளுக்கான பிரச்சனை தான். வெக்னா தான் அன்றைக்கான பிரச்சனை. அதாவது உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது இவங்களுக்கு கவலை இல்லை. இவனுங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. உலகமே அழியுது. அதுதான் அன்றைக்கான ஒரு மிகப்பெரிய தலை போகிற பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு டாக்டர் கே பின்னாடி வந்து அது பின்னாடி அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் 8மே அதை சொல்லியிருப்பா, என்னோட கதை இங்கே முடிய வேண்டியது, ஆனால் உன்னோட கதை முடிய வேண்டியது கிடையாது அப்படின்னு அவளும் சொல்லியிருப்பா சாகும்போது. ஸோ அதுக்கப்புறமா 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய எப்பிலாகோட
சீசன் 5 ஃபினாலே முடியுது. ஸோ எல்லாருமே அழுகுறாங்க, நம்ம எல் இறந்துடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட இந்த பாத் 1.5 வருஷம் கழிச்சு அவங்கவுங்களோட பாத்தை நோக்கி போகிறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துக்கு தனித்தனியாக போயிடறாங்க. அண்ட் மைக்குக்கு ஒரு தியரி வச்சுருக்காரு. என்னென்னா அவர் எல் செத்துட்டா அப்படின்றத அவர் முழுசாக நம்பலை. ஏன்னா சப்போஸ் 8 வந்து உயிரோடு இருந்தா அப்படின்னா எல்லை இன்விசிபிள் ஆக்கி எல்லை வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டா அப்படின்றத அவர் நம்புறாரு. பட் உண்மையாகவே எல் இறந்துட்டாங்க. பட் அவர் அப்படி நம்புறாரு. அப்படி தான் எல்லாருமே நம்புகிறாங்க. அதாவது மைக், லூக்கஸ், மேக்ஸ், வில் எல்லாருமே 11 வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கா, 1.5 வருஷமாக காணாமல் போயிட்டா அவள் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கா, 8 கூட அப்படின்றத நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையாகவே இறந்துட்டா. ஸோ இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்குமா அப்படின்றது எனக்கு புரியலை. அந்த மான்ஸ்டர் தான் நான் திரும்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா காலிலேருந்து இதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எம்டியாக ஃபீல் ஆகுது. சீசன் 5 ஃபினாலே வாஸ் பர்ஃபெக்ட் அன்டில் அந்த மைண்ட் ஃப்ளையர் ஆற வரைக்கும். ஸோ இதுதாங்க என்னோடய ரிவ்யூ. நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.